வீடியோவில் நாம் பார்க்க போகிற மேட்சோட ரிவ்யூ வந்துட்டு ஸ்ரீலங்கா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் ஒரு கான்ட்ரவர்ஷியலான திங்ஸ் எல்லாம் நடந்துச்சுங்க. லாஸ்ட் ஓவர் ட்ராமாலாம் அப்படி என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸ்ரீலங்கா சேசிங்க்கு வந்தாங்க. கடைசி ஓவரில் 28 ரன் தேவைப்பட்டுச்சு. ஆனால் அங்கே பேட்டிங்கில் இருந்தது கேப்டன் ஷனக்கா ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரி அடிப்பாருங்க. அடுத்த 3 பால் ஹேட்ரிக் சிக்ஸ் அடிப்பாருங்க. கடைசி பாலில் 6 ரன் அடிச்சா ஸ்ரீலங்கா வின்னு. இந்த சுச்சுவேஷனில் என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பாகிஸ்தானோட ப்ரீமியம் பவுலர்னு ஒருத்தர் இருக்கார், தெரியும் தானே உங்களுக்கு, ஷாஹின் அஃப்ரிதி. அவரு பவுலிங் போட்டார், வைடு போட்டு விட்டுருவார், வைடு யாருக்காரு. ஆனால் அம்பையர் அந்த பாலை வைடு கொடுக்க மாட்டார், அது கிளியர் வைடுங்க. அதனால ஸ்ரீலங்கா தோத்துட்டாங்க. என்னோட கேள்விக்கு என்னன்னா, சப்போஸ் இந்த மேட்ச் ஒரு குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சு இல்லைன்னா எலிமினேட்டர் அப்படின்னா செமிஃபைனலு ஃபைனல் மேட்சாக இருந்து கடைசி ஓவரில் இந்த மாதிரி நடந்திருந்தா என்ன ஆயிருக்குங்க? இந்த மேட்ச்சில் வந்துட்டு யாருக்கும் அஃபெக்ட் ஆகாது, அதனால பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி நடந்திருந்தால் என்ன ஆகும்? அதனால தான் இந்த ஐபிஎல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா வைடுக்கு நோ பாலுக்கெல்லாம் ரிவ்யூ எடுக்கலான்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஐசிசி அதை இன்டர்நேஷ்னலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுமா வேணாமா? உங்களோட ஒப்பீனியனை இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஒரு வைடால் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க ஸ்ரீலங்கா. நீங்கள் உங்களோட ஒப்பீனியனை இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள்.